Hello. Now we are going to discuss about the topic where the field is zero. அது நியூட்ரல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா சார்ஜஸோட சைன் வந்துட்டு ஆப்போசிட்டா இருக்கு. பிளஸ் மைனஸ்ல எங்க ஜீரோவா இருக்கு அப்படின்னு பார்த்தா பிளஸ் மைனஸ்ல கண்டிப்பா இன்பிட்வீன் ஜீரோ இருக்காது. ஏன்னா ஃபீல்ட் லைன்ஸோட ப்ராப்பர்ட்டி என்ன? ஃபீல்ட் லைன்ஸ் ஆர் கண்டினியூஸ் லைன். டிஸ்கிரீட்டா இருக்காது. டிஸ்கிரீட்னா இப்படி விட்டு விட்டு இருக்குது. அப்படி இருக்க சான்ஸ் இல்லை. அது நேச்சர். ஸோ கண்டினியூஸா இருக்கும்போது கண்டிப்பா ஆப்போசிட் பொலாரிட்டி அப்படியா இருக்கிற பட்சத்துல நடுவுல ஜீரோவா இருக்கவே இருக்காது. ஸோ நம்ம அங்க சூஸ் பண்ணக்கூடாது. எங்க சூஸ் பண்ணணும்னு வித்தின் ஃபியூ மினிட்ஸ் பார்க்கலாம். சேம் சைனா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா irrespective ஆஃப் மேக்னிடியூட், இங்க +2q அங்க +4q அப்படி இருந்தாலும் கண்டிப்பா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபீல்ட் லைன்ஸ் கொடுப்பாங்க, இவங்களும் ஃபீல்ட் லைன்ஸ் கொடுப்பாங்க ரேடியலி அவுட்வர்ட். அப்போ இன் பிட்வீன்ல ஏதோ ஒரு இடத்துல ஜீரோவா இருக்கும். கண்டிப்பா சார்ஜஸோட மேக்னிடியூட் சேமா இருக்கும்போது கண்டிப்பா இன் பிட்வீன்ல எக்ஸாக்டா மிடில் மேக்னிடியூட் சேமா இருக்கிற போது மிடிலே ஜீரோ ஆயிடும். இங்க வருவோம். மைனஸ் மைனஸா இருந்தா இங்க நானா ஒரு பாயிண்ட் அசீவ் பண்றேன். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து மைனஸுக்கு ரேடியலி இன்வர்ட், இவங்களும் ரேடியலி இன்வர்ட். ஸோ டைரக்ஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபீல்ட் லைன்ஸோட ப்ராப்பர்ட்டி, ஃபீல்ட் லைன்ஸ் கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் எண்ட் வித் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இந்த ரெண்டு கேஸும் நமக்கு ரொம்ப கிளியர். இந்த மேல உள்ள கேஸ் மட்டும் தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கணும். ஓகே, எஸ். இப்போ இதுல ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். +9q -4q. இதுல ஃபீல்ட் லைன்ஸ் எங்க டிராவல் ஆகும்? பிளஸ்ல ஸ்டார்ட் ஆனா கண்டிப்பா மைனஸ்ல போய் முடிஞ்சிடும். கரெக்டா? அப்போ நடுவுல கண்டிப்பா ஜீரோவா இருக்க சான்ஸ் இல்ல. அப்படி நீங்க ஜீரோன்னு அசீவ் பண்ணுனீங்க அப்படின்னா நீங்க அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியை டிசர்வே பண்ற மாதிரி ஆயிடும். ஃபைன். அப்ப எனக்கு பேலன்ஸ் எங்க ஆப்ஷன் இருக்கு? எய்தர் இந்த சைடு அசீவ் பண்ணலாம், அந்த சைடு ஆஃப் 9 ஆர் அந்த சைடு ஆஃப் மைனஸ். ஸோ இதுல இம்பார்ட்டன்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, we should not consider the sign of the charges, polarity of the charges விட்டுறணும். அப்ப நான் பிளஸ் மைனஸை விட்டுட்டு நம்பரை மட்டும் செக் பண்றேன், தட் இஸ் மேக்னிடியூட் மட்டும் செக் பண்றேன். 9 4 எது லோயர் மேக்னிடியூட்? 4. அப்ப அந்த சைடு தான் நான் பாயிண்ட் சூஸ் பண்ணணும். அது கீழே இங்க போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்ப்போம். இந்த 4ங்கிறது பாயிண்ட்ல இருந்து ரிசீவ் பண்ணுவாங்க ஃபீல்ட் லைன்ஸ் ரேடியலி இன்வர்ட். ஸோ இந்த கிரீன் கலர் லைன் எதை மீன் பண்ணுதுன்னா இந்த -4q ஃபீல்ட் லைன்ஸ் வாங்குறாங்க. இந்த ஹையர் மேக்னிடியூட் பாயிண்ட்ல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால அவங்க கொடுக்குற ஃபீல்ட் லைன்ஸும் இவங்க வாங்குற ஃபீல்ட் லைன்ஸும் இந்த மேக்னிடியூட் ஈக்குவலா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். இந்த சைடு இல்லைங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோ ஹையர் மேக்னிடியூட். கரெக்டா? அப்போ இந்த பாயிண்ட்ல இவங்க கொடுக்குற எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கும். பாயிண்ட்டை விட்டு தூரமா இருக்கிற மைனஸ், ஏற்கனவே இவங்க மேக்னிடியூட் கம்மி, டிஸ்டன்ஸும் அதிகம். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர். ஏற்கனவே இவங்களுக்கு என்னது, மேக்னிடியூட் கம்மியா இருக்காங்க. அப்ப டிஸ்டன்ஸ் வேற அதிகமா இருக்கு. அப்போ இது ரெண்டும் டேலி ஆகி இங்க ஜீரோ ஆகவே ஆகாது. ஸோ வி ஹாவ் ஒன்லி ஒன் சாய்ஸ், ஒன் ஆப்ஷன். இங்க மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆப்போசிட், தட் இஸ் டிஃபரண்ட் போலாரிட்டி ஆஃப் த சார்ஜஸ் சைனை கன்சிடர் பண்ணாம லோயர் மேக்னிடியூட் சைட்ல சூஸ் பண்ணிடணும். இப்போ இந்த ப்ராப்ளம் வேணா ஒர்க் அவுட் பண்ணலாம். இந்த பாயிண்ட் எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். ஸோ டைரக்ஷன் கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க திருப்பி அதை ஃபார்முலாக்குள்ள சப்ஸ்டியூட் பண்ணும்போது சைன் போடக்கூடாது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இந்த கிரீன் கலரோட லைன் E1 வச்சுக்கிறேன், அதை E2ன்னு எடுத்துக்கிறேன். ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். அந்த ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இருந்தால் ஜீரோ கிடைக்கும். ஸோ E1 இஸ் ஈக்குவல் டு E2. E1ஓட வேல்யூ என்ன? K 4Q. ஏன் சார் மைனஸ் போடல? நான் டைரக்ஷன் கன்சிடர் பண்ணிட்டேனே. பை x ஸ்கொயர், the distance x is equal to E2 என்னது 9q கொடுக்குற ஃபீல்ட் லைன்ஸ். அப்ப அதை என்ன எழுதணும்? K into charge 9q by 1 plus x. இது 1, அது x. 1 plus x the whole square. So k cancel, q cancel, balance இருக்கிறது 4 by x square is equal to 9 by 1 plus x the whole square. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூட் எடுக்கிற மாதிரி தான் வரும். நோ நீட் டு எக்ஸ்பேண்ட் திஸ் 1 plus x the whole square as a square plus b square plus 2ab ஃபார்மேட்ல நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டிய நீட் இருக்காது. ஸோ இது அப்படியே ரூட் எடுத்துடலாம். 2 by x is equal to 3 by 1 plus x. ஸோ ஒரே ஒரு ஈக்குவேஷன்,
ஒரு unknown ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி ரூட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். 9, 16, 16, 25 அந்த மாதிரி ரூட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். கிளியர்? ஸோ இம்பார்ட்டன்ட் டிப் என்ன, polarity ஆஃப் த சார்ஜஸ் மாறி இருக்கும்போது சைனை கன்சிடர் பண்ணாம லோயர் மேக்னிடியூட் சைட் சூஸ் பண்ணிடணும். அது ஏன் அப்படி சூஸ் பண்ணுங்கிறதுக்கு இங்க மேக்னிடியூட் வித் டைரக்ஷனோட எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. கிளியர்? தேங்க்யூ. கீப் ஆன் வாட்சிங்.